தமிழகத்தின் இடைக்கால அரசுகளின் வரலாற்றை பார்க்கலாமா? முதலில் இடைக்கால சேரர். கிமு 3 முதல் கிமு 1 நூற்றாண்டு வரை மேற்கு தமிழ்நாடு, கோவை, வெள்ளூர் பகுதிகளில் ஆட்சியை வைத்தனர். கடல் வர்த்தகம் மற்றும் உள்ளூர் வர்த்தகம் வளர்ச்சி. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மற்றும் நாணயங்கள்தான் அவர்களின் சாட்சி. இடைக்கால சோழர். இந்த காலத்தில் வடக்கு மற்றும் மத்திய தமிழ்நாட்டில் சின்ன ஆட்சியை நிலைநிறுத்தினர். சின்ன கோயில்கள் கட்டப்பட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பதிவானது. பெரிய சோழர் கோயில்கள் மற்றும் செழிப்பு இப்போது வரவில்லை, ஆனால் ஆட்சியின் மீட்சி முயற்சி நடந்தது. இடைக்கால பாண்டியர். மதுரை மையமாக கிமு 3 கிமு 1 நூற்றாண்டு வரை ஆட்சியை மீட்டெடுக்க முயன்றனர். சுந்தர பாண்டியர், களையன் பாண்டியர், மாரவந்தன் பாண்டியர், மந்தரன் பாண்டியர் போன்றவர்கள் இருந்தனர். சிறு கோயில்கள் கட்டப்பட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பதிவானது. சோழர்கள் மற்றும் உள்ளூர் மன்னர்களுடன் போராட்டம் நிகழ்ந்தது. இதுதான் தமிழ்நாட்டின் இடைக்கால திராவிட அரசுகள் சேரர், சோழர், பாண்டியர்கள். இந்த வரலாற்றுப் பயணத்தை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். லைக் செய்ய மறக்காதீர்கள்.